நெல்லை மேலப்பாளையத்தில் வீட்டில் வைத்து மனைவிக்கு பிரசவம் பார்த்த கணவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். விபரீத முயற்சியால் இறந்த நிலையில் பிறந்த குழந்தையை குழிதோண்டி புதைத்து தப்பிக்க முயன்ற பெண்ணின் கணவர் வசமாக சிக்கியது எப்படி? நெல்லை மேலப்பாளையம் தெற்கு தைக்கா தெருவைச் சேர்ந்தவர் லியாகத் நசீன் உசேன். இவரது மனைவி முகமது அஸ்மா நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து வந்த நிலையில் மேலப்பாளையம் சுகாதார மையத்தின் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை அவருக்கு பிரசவ தேதி என்பதால் மருத்துவ அலுவலர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நேரில் வீட்டிற்கு சென்று அஸ்மாவை மருத்துவமனையில் அட்மிட்டாக சொல்லி அறிவுறுத்தினர். ஆனால் முகமது அஸ்மா மருத்துவமனைக்கு வராமல் மறுப்பு தெரிவித்து பிரச்சனை செய்துள்ளார். இதனால் மருத்துவ அலுவலர் சுமதி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நசீன் வீட்டிற்கு நேரில் சென்றுள்ளனர். குழந்தை பிறக்கும் நேரம் என்பதால் மருத்துவமனைக்கு அவரை அழைத்துச் செல்ல முயன்றபோது தனக்கு சுகப்பிரசவம்தான் நடக்கும் என கூறி போலீசாரிடம் பிடிவாதம் பிடித்துள்ளார். இதனால் வாசலில் நின்றிருந்த போலீசார் உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து அங்கிருந்து புறப்பட்டனர். அப்பொழுதுதான் அக்கொடூர சம்பவம் அரங்கேறி உள்ளது. அஸ்மாவுக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டு துடிதுடிக்க அவரது கணவர் நசீன் விபரீத செயலில் ஈடுபட்டுள்ளார். வீட்டிலேயே இயற்கை முறையில் பிரசவம் பார்க்கிறேன் என மனைவி மற்றும் வயிற்றில் இருக்கும் குழந்தை என இரு உயிர்களுடன் விளையாடியுள்ளார். அந்த விபரீத செயலால் அழகான ஆண் குழந்தை இறந்து பிறந்துள்ளது. இதனை வெளியே தெரியாமல் மறைக்க முடிவெடுத்த நசீன் உசேன் இரவோடு இரவாக உயிரிழந்த ஆண் சிசுவின் உடலை குழி தோண்டி புதைத்துள்ளார். ஆனால் புதைக்கும் பொழுது பார்த்துவிட்ட அக்கம் பக்கத்தினர் விடிந்ததும் போலீசாருக்கு ரகசியமாக தகவல் கொடுத்துள்ளனர். உடனே மீண்டும் நசீன் வீட்டிற்கு சென்ற காவல்துறை வீட்டிலேயே மனைவிக்கு பிரசவம் பார்த்ததையும் அதில் இறந்து பிறந்த சிசுவை குழி தோண்டி புதைத்ததையும் உறுதி செய்தனர். இதனையடுத்து நசீன் உசேனை எதிரடியாக போலீசார் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மருத்துவர்கள் அறிவுரைப்படி சிகிச்சைக்கு சென்றிருந்தால் குழந்தை உயிருடன் பிறந்திருக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் இயற்கை முறை என வீட்டிலேயே பிரசவம் பார்த்து உயிருடன் விளையாடிய சம்பவம் கதிகலங்க விட்டுள்ளது.